தனி மனித ஒழுக்கம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுரை கோரிய முதல்வர் விஜய் முதலில் தனக்கு கட்சியினருக்கு சொல்ல பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறதா? விவசாயிகளின் தொடர் போராட்டம் காரணமாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை என தகவல். சென்னையில் மின் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் ஒரு சில பகுதிகளில் மின்வெட்டு ஏற்படுகிறது. அமைச்சர் செங்கோட்டையன் கோவையில் பேட்டி. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் மின்சாரத்தை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் தேவை. கூடுதல் மின்சாரத்தை பயன்படுத்துகிற போது அதற்கான கட்டுமான பணிகளை நிறைவேற்ற வேண்டும். கூட்டுறவுத்துறையில் யார் தவறு செய்திருந்தாலும் துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பேட்டி. திமுக ஆட்சியில் நடந்த முறைகேடுகள் களையப்படும். நாகையில் ரேஷன் பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த பின்னர் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று 5 இடங்களில் சதமடித்தவைகள். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதிகள் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மூன்று நாள் அரசுமுறை பயணம் முடித்து சென்னை திரும்பினார் முதலமைச்சர் விஜய். டெல்லியிலிருந்து மங்களூரு சென்றிருந்த நிலையில் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாக அதிமுக குற்றச்சாட்டு. வரும் 19ஆம் தேதி விழுப்புரத்தில் போராட்டம் நடைபெறும் என இபிஎஸ் அறிவிப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரின் ராஜினாமாவை ஏற்ற பிறகு நோட்டீஸ் அனுப்புவது ஏன் என சபாநாயகருக்கு சசிகலா கேள்வி. தமிழக சட்டமன்ற பேரவையின் மாண்பை சபாநாயகர் காப்பாற்றிட வேண்டும் என வலியுறுத்தல். சேலம் அருகே தாவேக்கு நிர்வாகி 30க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி பலருக்கும் விருந்தாக்கியதாக புகார். தாவேக்கு நிர்வாகி மணிகண்டனை ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறை விசாரித்து வருவதாக தகவல். நெல்லை நாங்குநேரி அருகே கோர விபத்து. கார் ஆட்டோ மோதிக்கொண்டதில் முதியவர் மூதாட்டி உயிரிழப்பு. 5 பள்ளி குழந்தைகள் காயம். சேலம் அருகே தவறான பாதையில் வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து விபத்து. ஆட்டோ பயணிகள் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. காங்கிரஸ் கட்சி மற்றும் ஜனநாயகத்தை அளிக்கும் நோக்கில் பிரதமர் மோடி செயல்படுகிறார். மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட விவகாரம். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. ஏற்கனவே தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்த நிலையில் நாடு முழுவதும் 170 எம்பி தொகுதிகள் மறுவரையறை. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு புதிய பரிந்துரை. தனி மனித ஒழுக்கம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுரை கூறிய முதல்வர் விஜய் முதலில் தனது கட்சியினருக்கு சொல்ல வேண்டும். திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். தென்மண்டலத்தில் 42 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜயேந்திர பிரதாரி உத்தரவு. பெட்ரோல் டீசலின் கருப்பு சந்தை விற்பனை பதுக்கல் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு புதிய உத்தரவு. சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் பெட்ரோல் டீசலை சட்டவிரோதமாக பதுக்குவதை தடுக்க நடவடிக்கை. ஈரான் அமெரிக்கா சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் உலகம் முழுவதும் பங்குச்சந்தைகளில் ஏற்றம். இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண்கள் 2 விழுக்காட்டிற்கு மேல் உயர்ந்தது.
கிண்டர் கார்டன் முதல் முதுகலை பட்ட மேற்படிப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இலவச கல்வி வழங்கப்படும். 2 ஆண்டு பாஜக ஆட்சி நிறைவேற்றதையொட்டி ஒடிசா முதலமைச்சர் மோகன் அறிவிப்பு. இலங்கையைச் சேர்ந்த ராப் பாடகர் சங்கீத் செனுக்கு ஜாமீன் வழங்கியது சாவகச்சேரி நீதிமன்றம். வழக்கு பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து சாதாரண தடை சட்ட பிரிவுக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து ஜாமீன். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேற்றம். பரபரப்பான காலிறுதி போட்டிகள் தாய்வானின் சென்சூயூவை 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இந்திய காய்ந்த மிளகாய்களில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லி எச்சங்கள் இருப்பதாக கூறி சீனா நிராகரிப்பு. 3 நிறுவனங்களின் இறக்குமதி உரிமத்தை ரத்து செய்து சீனா அறிவிப்பு. ஈரானுடன் உடன்பாடு கையெழுத்தாவது உறுதியானதாக ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து கச்சா எண்ணெய் விலை சரிவு. தரத்தை பொறுத்து பீப்பாய் ஒன்றுக்கு 2.8 விழுக்காடு முதல் 6 விழுக்காடு வரை வீழ்ச்சி. கேன் வில்லியம்சன் ஓய்வு குறித்து விராட் கோலி வெளியிட்ட பதிவு. எதிரணியில் இருந்து நண்பராக மாறியவர் நீங்கள் என்றும் பல ஆண்டுகளாக நீங்கள் பேட்டிங் செய்வதையும் உங்களுக்கு எதிராக போட்டியிட்டதும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் நிகழ்ச்சி.